ஃபினான்ஷியல் இயர் இன்னும் இந்த மார்ச் 31 முடிய போகுது. ஸோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ஆஃப்டர் கோவிட் டைம் வந்து மார்க்கெட் ரொம்ப நல்ல ரேலி எடுத்துகிட்டு இருந்தது. அண்ட் ரீசெண்ட் டைமில் தான் ரொம்ப நல்லா அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வாடவர் அது வந்து ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே தான் வந்து அது ப்ராஃபிட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது 1.25 lakhs இருக்கும். அந்த 1.25 லட்சம் ரூபா இருக்கும். நமக்கு டேக்ஸ் கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே போனால் தான் டேக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அதை விற்றுட்டு அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபா லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராஃபிட் பண்ணிவிட்டு லாபத்தை அனுபவிச்சிருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இது மார்ச் எண்டு கடைசி வாரம் போல் விற்றுட்டு ஏப்ரலில் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதை செலவு பண்ணாமல் எதுவும் தப்பாக பயன்படுத்திடக்கூடாது. மறுபடியும் அந்த அமௌண்ட்டை எடுத்து போய் அதே மியூச்சுவல் ஃபண்டை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் லாபத்தையும் அனுபவிச்சாச்சு, அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதை ரேலி ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ அதில் வந்து மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இதுலேருந்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து எந்த டேக்ஸும் கட்டாமல் நீங்கள் வந்து லீகலாகவே எத்திக்கலாகவே உங்களால் வந்து எஸ்கேப் ஆக முடியும்.